அல்லேலூயா. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து பயபக்தியாக இருப்பீர்களாக, நான் கர்த்தர். சோ இந்த கடைசி ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, நான் கர்த்தர். கர்த்தர் என்கிற வார்த்தையை கொண்டுதான் இன்னைக்கு உங்களோட பேசும்படியாக நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆயத்தமாக்கி வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் என்கிற அந்த ஒற்றை வார்த்தை நீங்க பைபிள் ஃபுல்லா பார்க்க முடியும். நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை உச்சரிச்சுட்டு போறதுனால என்னவோ தெரியல, அதனுடைய மேன்மை என்ன, அதனுடைய ஆழம் என்னன்று நம்ம புரியாம இருக்கிறோம் நினைக்கிறேன். வேதத்தில் எல்லா இடத்திலும் அதிகமாய் பார்க்க முடியும். கர்த்தர் என்கிற வார்த்தைய ரொம்ப அதிகமா பைபிள்லயே ரொம்ப அதிகமா சங்கீத புத்தகங்களில அதிகமாய் பார்க்க முடியும். மற்ற இடங்கள்ல எங்கேயாகிலும் 1-2 என்று தான் இருக்கும். ஆனா சங்கீத புத்தகங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்க எல்லா சங்கீதங்களுக்குள்ளாக ஊடாக ஒரு பதமாகிலும் கர்த்தர் என்கிற வார்த்தை வருகிறதை நாம் கவனிக்க முடியும். அந்த ஒரு வார்த்தையை கொண்டு இன்று சபையோடு ஆவியானவர் தன்னுடைய வார்த்தைகளை விளம்ப விரும்புகிறார். அல்லேலூயா. காட் என்பதற்கு நம் கடந்த போன வாரத்திற்கு முந்தின வாரம் அதை தியானித்த போது அதில் 4 ஆங்கில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு வார்த்தை லார்ட் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த லார்ட் என்கிற பதத்திற்கு இறைவன் அல்லது கர்த்தர் என்று அர்த்தம். அல்லேலூயா. மறுபடியும் அதே ஆங்கில வார்த்தை ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன். ஆல்மைட்டி, டிவைனிட்டி, காட், ப்ரொவிடன்ஸ் என்கிற 4 வார்த்தைகளும் காட் என்கிறதற்கு பயன்படுத்தப்பட்டிருந்தது. அந்த அதே வார்த்தைகள் இங்க லார்ட் என்கிறதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும், இந்த கர்த்தர் என்கிற பதம் யாரை குறிக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் நான் இந்த வார்த்தைகளை இன்று உங்களோடு பேசும்படியாக கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. இந்த கர்த்தர் என்பதற்கு தமிழ் அகராதியில 32 பெயர்கள் இருக்கிறது. இறைவன் என்பதற்கு, ஆண்டவர் என்பதற்கு தமிழ் அகராதியில 32 பெயர்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பெயர்களையும் எடுத்து வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா கண்டிப்பா இன்னைக்கு நீங்க வீட்டுக்கே போக மாட்டீங்க. விடிய விடிய தேவ சமூகத்துல தான் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு பெயர்களுக்கு கீழாகவும் அத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இதுல ஒரு 10 வார்த்தை உங்களோட சொல்லிட்டு வேகமாக நான் உங்களுக்கு எதை சொல்ல வேண்டும் என்று கொண்டு வந்தேன் அதை சொல்ல விரும்புகிறேன். சீஃப், கிங், ஹஸ்பண்ட், மாஸ்டர், சுப்பீரியர், பிரசிடென்ட், கவர்னர், குரு, கிரேட் பர்சன், ரெஸ்பான்சிபிள் பர்சன் என்கிற 10 வார்த்தைகளும் 32 வார்த்தையிலிருந்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 10 வார்த்தைகளுக்கும் ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. யார் ஒரு கெஸ்டா இருக்க முடியும், சீஃப் கெஸ்டா இருக்க முடியும், யார் ஒரு கிங்கா இருக்க முடியும், யார் ஒரு ஹஸ்பண்டா இருக்க முடியும், யார் ஒரு மாஸ்டரா இருக்க முடியும், யார் ஒரு சுப்பீரியரா இருக்க முடியும், யார் ஒரு பிரசிடென்டா இருக்க முடியும், யார் ஒரு கவர்னரா இருக்க முடியும், யார் ஒரு குருவா இருக்க முடியும், யார் ஒரு கிரேட் பர்சனா இருக்க முடியும், யார் ஒரு ரெஸ்பான்சிபிள் உள்ள பர்சனா இருக்க முடியும்னு நீங்கள் ஒன்றை தியானிக்க ஆரம்பிப்பீர்களே ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆழமான வார்த்தைகள் அத்தனையும் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிற பதத்தை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. இந்த கர்த்தர் என்கிறது நான் சொன்ன பார்த்தீங்களா, ஏற்கனவே சங்கீத பகுதியில் அதிகமாய் பார்க்க முடியும்னு. கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்கிறதை பார்ப்பதற்கு 29ஆம் சங்கீதத்தில் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க வேண்டாம், நான் இந்த இன்ட்ரோடக்ஷனை சொல்லிட்டு உங்களை அந்த முக்கியமான வார்த்தைக்கு நேராக அழைத்து செல்லுகிறேன். கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு
29ஆம் சங்கீதத்துல 11 வசனங்கள் தான், ஆனால் 18 முறை அந்த வார்த்தை உச்சரிக்கப்பட்டிருக்கும். அந்த 29ஆம் சங்கீதத்தில் நீங்கள் அதை பார்க்க முடியும். கர்த்தர் என்ன செய்கிறார், அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு 30ஆம் சங்கீதம் முதல் 42ஆம் சங்கீதம் வரைக்கும் கவனிக்க முடியும். கர்த்தர் என்ன செய்கிறார், அவருடைய கிரியைகள் என்ன என்றத இந்த 12, 13 சங்கீதங்களில் 30 இருந்து 42 வரைக்கும் நீங்கள் கவனிக்க முடியும். அவருடைய செய்கைகள் என்ன என்பதை, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை 96ஆம் சங்கீதத்திலையும் 97ஆம் சங்கீதத்திலையும் மிக தெளிவாக பார்க்க முடியும். இது ஒன்றும் நீங்க நெட்டில் போய் தேடினாலும் கிடைக்காது. கர்த்தர் தந்த பரிசுத்தமான வார்த்தைகள். அல்லேலூயா. மிக ஆழமாய் சொல்லுவேன், கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்கிறதை 29ஆம் சங்கீதத்தில் மிக தெளிவாய் பார்க்க முடியும். கர்த்தர் என்ன செய்கிறார் என்கிறதை 30 முதல் 42 வரை பார்க்க முடியும். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்கிறதை 96ஆம் சங்கீதத்தில் 97ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்க முடியும். இப்போ நம்முடைய கர்த்தர் என்கிற வார்த்தைக்கு முன்னாடி சில அடைமான பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2:4 அவர் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 3:16 அவர் சமாதானத்தின் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 15:2 அவர் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 30:19 அவர் கிருபையுள்ள கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 24:8 அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 33:21 அவர் மகிமையுள்ள கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 49:7 மீட்பரும் பரிசுத்தரும் உண்மையும் உள்ள கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 6:18 சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 8 வார்த்தைகளுக்குள்ள ரொம்ப ஆழமான செய்திகள் இருக்கிறது. ஆனா நான் உங்களோடு கொண்டு வந்த வார்த்தைகளை சொல்லுகிறதற்காக இந்த இன்ட்ரோடக்ஷனை சொல்லி போகிறேன். தேவனாகிய கர்த்தர், சமாதானத்தின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், கிருபை உள்ள கர்த்தர், வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், மகிமை உள்ள கர்த்தர், மீட்பரும் பரிசுத்தரும் உண்மையும் உள்ள கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அல்லேலூயா. அந்த கர்த்தரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆராதனையில தியானம் பண்ணி அந்த வார்த்தையின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. நான் உங்களோட கொண்டு வந்த வார்த்தை, யாரோடு கர்த்தர் இருக்கிறார், அல்லது யாருடைய கர்த்தர் என அவர் அறியப்படுகிறார். இதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பேசும்படி ஆவியானவருடைய உந்துதலோடு கொண்டு வந்த வார்த்தை. இப்ப யார் கர்த்தர்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அந்த வார்த்தையை தெரிஞ்சாதான் அடுத்த பகுதிக்குள்ள போக முடியும். இப்ப நீங்க வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 45வது வசனம். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். அல்லேலூயா. இது யார் சொன்ன வார்த்தைன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை ஒன்று வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். அல்லேலூயா. அப்ப இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு குழு கிடைச்சிருக்கும். புதிய ஏற்பாட்டிலிருந்து தான் வாசிக்கிறோம். ஆனா இந்த கர்த்தர் எங்க இருந்து அறியப்படுகிறார்னா, பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்திலிருந்தே அவர் அறியப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் மிக அழகாய் சொல்லி தருகிறது. 10ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 10ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் பாருங்க. இயேசு வேற 70 பேரை இல்ல, கர்த்தர் வேற 70 பேரை
நியமித்து சுவிசேஷ பயணத்திற்கு அனுப்பின ஒரு பகுதி தான் அந்த பகுதி. அப்ப இயேசுனுடைய இன்னொரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கர்த்தர். அல்லேலூயா. 24 லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 24 அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை ஒன்று வாசிச்சு பாருங்க. கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல். அப்ப கர்த்தர் என்கிறதை யாரை மென்ஷன் பண்ணி இருக்கிறது என்கிறத வசன ஆதாரங்கள் அடுக்கிக் கொண்டே போக முடியும். அநேக வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பழைய ஏற்பாட்டில் அந்த வார்த்தைகளை அவரை முக்கியத்துவப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் இயேசு சொல்லும் போது சொன்னார், என்னை காண்கிறவன் யாரை காண்கிறான்? பிதாவை காண்கிறான். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஏன் இந்த வார்த்தை அவர் சொல்லணும்னா, இது புதிய ஏற்பாட்டில் என் இயேசு சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை அவர் ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்லணும்னா, ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் அத்தனை அநேக வார்த்தைகளின் நடுவில் கர்த்தர் 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 என்று இயேசு கிறிஸ்துவை குறித்த மறைமுகமான ஒரு பெயர், ஒரு உன்னதமான நாமம் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா இப்போ நம்ம அந்த கர்த்தரை குறித்து அறிய வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய கர்த்தர். யாருடைய கர்த்தர் என்று அறியப்படுகிறார்? இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய தெய்வத்தை, எங்களுடைய தெய்வம் இன்ன தெய்வம் என்று சிலர் சொல்லி வெளிப்படுத்துவார்கள், சிலர் சொல்லாமல் வெளிப்படுத்துவார்கள். அல்லேலூயா. பொதுவா நமக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஒரு வெள்ளையும் போட்டுட்டு கையில பைபிள் எடுத்துட்டு ரோட்ல நடந்தோம்னாலே நம்ம ஆட்களை சொல்லிடுவாங்க, இவங்க எந்த கோயிலுக்கு போறவங்க, பெந்தேகோஸ்து போறவங்க சொல்லிடுவாங்க. ரோட்ல வேறு மாற்று வஸ்திரங்கள் இருக்கிறது, வேறு வஸ்திரங்கள், வேறு உடை பாவனைகள் உள்ளவர்கள் அந்த துணியை போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம சொல்லிடுவோம், இவங்க இந்த தெய்வத்தை வணங்குகிறவர்கள், வழிபடுகிறவர்கள் நம்ம சொல்லிடுவோம். சிலருடைய வஸ்திரத்தின் சாயலை வச்சு சொல்லிடுவோம். நம்முடைய சரீரங்களில் அவர்கள் போடுகிற அந்த குறியீடுகளை வைத்து நம்ம சொல்லிடுவோம். இது நமக்கு லகுவாய் புரியும். ஆனா வேதம் கர்த்தரை யாருடைய கர்த்தர் என்று அறியப்படுத்துகிறது அல்லது அறிமுகப்படுத்துகிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் அவர் நம்முடைய கர்த்தரா இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் ஒன்று அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் ஆவியானவர் உங்களோடு பேசும்படி எனக்கு தந்துவிட்ட வார்த்தை. அதை நான் உங்களோடு பேச ஆவியானவர் இன்னும் பலன் தருவார் நான் நம்புகிறேன். யாருடைய கர்த்தர் என்று அவர் அறியப்படுகிறார் என்றால், முதலாவது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அவருக்கு முன்னாடி அநேக சகோதரர்கள் இருக்கிறாங்க. யோசேப்புக்கு முன்னாடி அநேக சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு சகோதரி இருக்கிறார். அவர்களுடைய பெயர்கள் ஒன்றும் இங்க உச்சரிக்கப்படல. குறிப்பிட்ட ஒரு நபர், யோசேப்புக்கு பின்னாடியும் ஒரு சகோதரன் இருக்கிறான். அவனுக்கு மேலேயும் இந்த பெயர் உச்சரிக்கப்படல. யோசேப்பை மட்டும் மென்ஷன் பண்ணி கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவர் அறியப்படுகிறார். ஏன் இந்த இடத்துல இந்த பெயர் வந்ததுன்னா, நீங்க ஒன்று புரிந்து கொள்ள முடியும். 30ஆம் அதிகாரத்திற்கு நேராய் திரும்பி வருவீர்களே ஆனால், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திற்கு நேராய் திரும்பி வரும்போது 23வது வசனம் 24வது வசனத்தை வாசிங்க. ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கினார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னா, இவன் நிந்தையை மாற்றும்படி பிறந்தவன். அல்லேலூயா. கர்த்தர் யார் என்று அறியப்பட வேண்டுமானால், இந்த வார்த்தை மிக அழகாய் சொல்லி தருகிறது பாருங்க.
யோசேப்புன்னு நம்ம சொல்றதை காட்டிலும் கர்த்தருடைய யோசேப்புன்னு சொல்றதுக்கு அளவுக்கு அவன் அறியப்படுகிறதற்கு என்ன அவசியம்னு கேட்டா, அவன் யாருன்னு கேட்டா, நிந்தை, தாயாரின் மேல் விழுந்திருந்த நிந்தை, அவளுடைய வாழ்க்கையில் அவள் அழுது புலம்பின, அவள் மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவள் தகழ்ந்து போன அந்த நிந்தை நீக்கும்படியாக பிறந்தவன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கர்த்தர் என்று அறியப்பட வேண்டுமே ஆனால் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் என்று அறியப்பட வேண்டுமே ஆனால் முதலாவது நிந்தையை நீக்குகிற ஒரு பிறப்பிடமாய் நாம் மாறி இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்துல நிந்தை இருக்கலாம், உங்கள் வீட்டுக்குள்ள அந்த நிந்தை இருக்கலாம், ஆராதிக்கிற சபையில் அந்த நிந்தை இருக்கலாம், சகோதரங்களுக்குள்ள அந்த நிந்தை இருக்கலாம், யாருக்குள்ளேயோ அந்த நிந்தைகள் விழுந்து கிடக்கலாம். இப்போ நீங்கள் மற்றவர்களை விட்டுருங்க, நாம் அந்த நிந்தையை நீக்குகிற ஒரு நபராய் இருப்போமே ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிய முடியும். அல்லேலூயா. நிந்தையை நீக்கிறதுக்கு கர்த்தர் என்னை அந்த இடத்துல நிறுத்துகிறார் என்று நீங்கள் உணர்ந்து செயல்படுவீர்களே ஆனால், சில வீடுகளில் ஆறுதல் படுத்த ஆள் இருக்காது, சில வீடுல சமாதானமான வார்த்தைகளை சொல்ல ஆள் இருக்காது. அந்த இடத்துல நீங்கள் போய் நின்று ஒரு வார்த்தையை சொல்லுவீர்களே ஆனால் அது நிந்தையை, அவர்கள் கண்ணீரை, அவர்கள் அவமானத்தை, அவர்கள் துக்கத்தை ஆற்றுகிற வார்த்தையா இருக்குமானால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அரைவரு சில நேரத்தில் ஒரு பழமொழி உண்டு தெரியுமா, எரியிற நெருப்புல எண்ணெயை தூக்கி ஊத்தினா வேண்டும். சிலது ஏற்கனவே நொந்து வெந்து போயிருக்கும், அதற்கூடாக சிலர் செயல்பாடுகள் அதை காமிப்பாங்க, சிலர் அந்த செயல்பாடை தாண்டி அவர்கள் வார்த்தைகளினாலேயே காட்டுவாங்க. அப்போ நிந்தையை எந்த மனிதன் நீக்குகிறவனாக மாறுகிறானோ அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை தேசம் அறியும். அல்லேலூயா. நம்ம யாரா மாறி இருக்கணும்னா, அவர் அறியப்படுகிறவராய் மாறணும்னா நாம் நிந்தையை நீக்குகிறவர்களாக மாறணும். அல்லேலூயா. கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன நிந்தையில் இருக்கிறாங்க, என்ன பிரச்சனையில் இருக்கிறாங்க, என்ன போராட்டமான இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியும். அந்த இடத்துல நீங்க போய் நின்று வேற எதையுமே சொல்ல வேண்டாம், ஒன்னும் இல்லை, ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நேற்று அழகான ஒரு வார்த்தை விதமாக செய்தி கொடுத்த தாசர் சொன்னார், எனக்கு விதமாய் வருகிறது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க நிற்கும் போது, ஒரு முக்கியமான ஒரு நபரை ஆபரேஷனுக்காக கொண்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், ரொம்ப சிக்கான நபர், அவர் தப்பி பிழைப்பார்ன்ற நம்பிக்கை நம்முடைய மனசுல கிடையாது, அவர் ஆபரேஷன் வார்டுக்கு கொண்டு போயிருக்கு. இப்போ பரபரப்பா எல்லாம் ஓடிட்டே இருப்பாங்க. நம்ம மனசு என்ன சொல்லும், என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் எந்த சவுண்டுமே இருக்காது, நமக்கு உள்ள எப்படி இருக்கும், வெப்ராளம் ஏறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? வெப்ராளம் என்னடா இது, போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, ஒரு சவுண்டும் இல்லை அப்படின்னு நமக்குள்ள
ஒரு எமோஷனல் உருவாகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வருவார் இல்லையா, அவர் வரும்போது அவருடைய முகத்தை நம்ம பார்ப்போம். அவர் எப்படி வராரு? சிரிச்சுக்கிட்டே வராரா, நார்மலா வராரா, துக்கமா வராரான்னு நம்ம பார்த்துருவோம். அவர் டோரே பார்த்துட்டு இருப்போம், ஒரு கண்ணை முழிச்சு பார்த்துட்டே இருப்போம். அவர் டோரை திறந்து வெளியில வந்ததும் அவருடைய முகப்பாவனையை பார்த்த உடனே நம்ம மனசு என்ன சொல்லுவோம்னா, அவ்வளவுதான். ஒருவேளை அவர் துக்கமா வந்தாருன்னு வைங்க, அவரை கண்ட உடனே நம்ம இங்க அழுதுருவோம். அவரை காணக்கு முன்னே இங்க ஒப்பாரி வச்சிருவோம். கொஞ்சம் நார்மலா பார்ப்போம், ஆபரேஷன் பண்ணிருக்கோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே இனி இப்ப மனசுக்குள்ள என்ன தோணும்னா, இவன் பிழைப்பானா பிழைக்க மாட்டானா. அதெல்லாம் தாண்டி டாக்டர் கொஞ்சம் பலத்தோட பரவாயில்ல, சரியான நேரத்துக்கு கொண்டு வந்தீங்க, காப்பாத்திடலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன். அப்போ உங்களுக்கு பணம் பெருசா தெரியுமா? தெரியாது. உங்க கஷ்டம் உங்களுக்கு பெருசா தெரியுமா? தெரியாது. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இப்ப இருதயத்துக்குள்ள இருந்து என்ன சொல்லணும்னா, கடன் 2வது பாத்துக்கலாம்யா, பிரச்சனையை 2வது பாத்துக்கலாம், அந்த சரீரம் எழும்பினால் போதும். அல்லேலூயா. ஆனா நம்ம இன்னும் பார்க்கல, நம்ம இன்னும் அந்த பெட்ரூம் அந்த ரூமுக்குள்ள போய் அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போய் நம்ம பார்க்கல. டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள இருந்த அந்த அவ்வளவு கஷ்டத்தையும் மாற பண்ணுச்சு. இது எதுக்கு சொன்னேன்னா, நிந்தையை நீக்குகிற ஸ்தானத்துல அழுதும் போது, புலம்பும் போது, கண்ணீர் சிந்தும் போது, பாரப்படும் போது உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவங்க நிறைய பேர் இருக்கலாம், அவர்களை குறித்து நீங்க ஜெபிங்க, ஏற்ற நேரம் வரும். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இங்க இருக்கிற அத்தனை பேர் இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். போய் பக்கத்துல இருந்து தோளை தட்டி, ஒன்னும் இல்ல, ஆண்டவர் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்வார், தைரியமா ஆண்டவர் கைவிட மாட்டார் அப்படின்னு அவங்க நிந்தையை நீக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னா, அவர்கள் கழுகை போல பலனடைந்து செட்டைகளை விரித்து உயரே எழும்புவார்கள். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, நிந்தையை நீக்க பிறந்தவனோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வார்த்தை அவர்கள் நிந்தையை நீக்கிற வார்த்தையாய் பிறக்கணும். நம்முடைய சின்ன செயல்பாடாக கூட இருக்கலாம், ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு கொடுக்கிறதா கூட இருக்கலாம், அவர்களுடைய நிந்தையை நீக்குகிறதாய் மாறுமானா, அவர்களுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துகிறதாய் மாறுமானா, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நிந்தையை நீக்குகிறவரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார்னா, அந்த வீட்டுல அந்த தாயாருக்கு உண்டாயிருந்த அத்தனை நிந்தைகளையும் மற்ற 11 பிள்ளைகளும் மாற்றி கொடுக்கல. அவர் நேசித்து திருமணம் பண்ணினாரே, மிகுந்த ஒரு பராக்கிரமசாலியான யோசேப்பு, யாக்கோபு, அவர் அதை மாற்றி கொடுக்கல. அழுகையிலும் கண்ணீரிலும் நிந்தை நீங்கும்படி ஒரு மகன் பிறந்தான், அவன் அந்த நிந்தையை மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. நிறைய பேருடைய சாட்சி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சில இடங்கள்ல இருந்து அவர்கள் சாகணும்னு போகும்போது எங்கேயோ ஒரு ஒலிபெருக்கில ஒரு சத்தம் கேட்கும், உங்கள் துக்கம் சந்தோஷமா, அவ்வளவுதான். அப்படியே அவங்க ஆண்டவர் இடத்துல சரண்டர் அடைந்துருவாங்க. இந்த வார்த்தைய எங்கிருந்தோ அவர்களுடைய நிந்தைகள் நீங்கும்படி ஆண்டவர் தொனிக்க பண்ணுகிறார். இனி அது எங்கிருந்தோ தொனிக்க கூடாது, நம்முடைய இருதயத்திலிருந்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது தொனிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் இருந்த அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு தொனிக்கணும். ஏன்னா அவர்கள் நிந்தை நீங்குகிறது ஒரு காரியம், இன்னொரு பக்கத்துல கர்த்தர் நிந்தையை நீக்குகிறவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆச்சரியமான வார்த்தைகள். என்னை ரொம்ப மிக 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 மறுபடியும் உள்ள ஆழமாய் கொண்டு சென்றே கொண்டிருந்த வார்த்தைகள். நிந்தையை நீக்கும்படியாய் யார் செயல்படுகிறீர்களோ
கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு நம்மளே சில நேரத்தில் சிலருக்கு நிந்தைக்கு காரணமா மாறிடுறோம். நம்மளே சில நேரத்தில் சிலர் நிந்திக்கிறவர்களா மாறிடுறோம். பழையவைகள் எல்லாம் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயின. இப்ப புதிய ஒரு ரூபத்துக்குள்ள மாறுறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான். இனி நாம் மற்றவர்களை நிந்திக்கிற இடத்துல இல்ல, மற்றவர்களுடைய நிந்தையை நீக்கிற இடத்துல நாம் மாறணும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை உங்கள் கண்கள் காணணும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை இந்த தேசத்தினுடைய கண்கள் காணணும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை இந்த உலகத்தினுடைய கண்கள் காணணும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை உங்களை மேற்கொள்ள வருகிற அந்தகாரத்தின் சக்திகளுடைய கண்கள் காணணும். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கணும்னா நிந்தையை நீக்குகிற இடத்துல இருக்கணும். இரண்டாவது லேவியராகமும் 26ஆம் அதிகாரம் 44, 45, 46 வசனங்களை வாசிச்சு பாருங்க. சத்துருக்களின் தேசத்திலிருந்தும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் இருங்க, நான் திருப்பிக்கிறேன். நான் அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது பிழை வந்துடக்கூடாது இல்லையா? லேவியராகமும் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 44 முதல் மறுபடியும் வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களோடு உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன் என்றார். இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் நடுவே இருக்கும்படி சீனாய் மலையின் மேல் கொடுத்த கட்டளைகளும் நீங்களும் இவைகளே. அல்லேலூயா. யாருடைய கர்த்தர் என்று அவர் அறியப்படுகிறார் என்றால் இந்த இஸ்ரவேல் ஜனம் யாருன்னு கேட்டா, இவர்கள் வாக்குத்தத்தம் பெறல. இவர்கள் வாக்குத்தத்தம் பெறவே இல்லை. இவங்களுக்கு விழுந்த வாக்குத்தத்தம் எல்லாம் யார் பெற்றதுன்னு கேட்டா முன்னோர்கள் பெற்றார்கள். இன்னைக்கு நம்ம வருஷத்துல ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை வாங்குறோம், ஒவ்வொரு வாரமும் வாக்குத்தத்தத்தை வாங்குறோம், ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தத்தை வாங்குறோம், ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தத்தை வாங்குறோம். வாக்குத்தத்தம் பஞ்சமே இல்லை, பஞ்சமே இல்லை. ஆனா இந்த இஸ்ரவேலர் யாருன்னு கேட்டா வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் அல்ல, வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொண்டவர்கள். அல்லேலூயா. இவங்கள் மேல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் விழ பண்றதுக்கு இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லல, இவர்கள் முன்னோர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அந்த முன்னோர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றப்பட வேண்டிய ஜனமாய் நாம் இருப்போமே ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட வேண்டிய ஜனமாக நாம் இருக்க வேண்டும். நீங்க கவனிச்சு பாருங்க.
ஆண்டவர் எகிப்தில் இருந்த அத்தனை இஸ்ரவேலரோடையும் பேசினார். நான் உங்களை விடுவிப்பேன், நீங்க நம்பி புறப்படுங்கன்னார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், முற்பிதாக்களின் தேவனாகிய நான் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி நான் உங்களை அழைத்து செல்லுகிறேன்னு உறுதிப்படுத்திட்டார். ஆனா எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க பாத்தீங்களா கொஞ்சம் பேரு, யுத்தத்துக்கு வல்லமை உள்ள தக்கவர்களாகி ஒரு 6 லட்சம் பேர், சரித்திரத்தின்படி ஒரு 32 லட்சம் பேர் புறப்பட்டாங்க பாத்தீங்களா. அதுல அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படி உள்ள போன அதே மனிதர்கள்ல 2 பேர் தான் வேதம் சொல்லுகிறது. ஒன்று யோசுவா, மற்றொன்று காலேப். மற்றவங்க எங்க போனாங்க? ஏன்னா அவங்களுக்கு வாக்குத்தத்தத்தை பத்தி உணர்வே இல்லைன்னு, அந்த வாக்குத்தத்தத்தை பத்திய ஒரு கவனமே, ஒரு ஜாக்கிரதையே இல்லைன்னு. அப்படி ஒண்ணு நடந்தா பாப்போன்னு அவர்களுக்கு ஒரு எண்ணம். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. என்ன? அப்படி ஒண்ணு நடந்தா பாப்போம். கர்த்தர் தந்த வார்த்தையை எப்போ அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறியோ அப்போ அது உன் வாழ்க்கையில நிறைவேறவே செய்யாது. உன் தலைமுறை கண்கள் காணும். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், எனக்கு கிடைச்ச வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்கும்படி நான் அந்த வார்த்தையை விசுவாசித்து தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்கலைன்னா நிச்சயமா நான் பார்க்க மாட்டேன். நான் வனாந்தரத்திலே ஓட்டத்தை முடிப்பேன். என் தலைமுறை அதை காணும். ஏன்னா என் கர்த்தரோ அதை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாரோட இருக்கிறார் என்று அறியப்பட்டார் என்றால் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படி தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்களே அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அறியப்பட்டார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் சின்னதோ பெருசோ, ஒரு பைபிள் முழுக்க நமக்கு அநேக வார்த்தைகள் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தைகள் ஒரு எழுத்தோ அல்லது ஒரு பெரிய பேராவோ, அதெல்லாம் விஷயம். அந்த வாக்குத்தத்தத்தை டெய்லி வச்சு ஜெபம் பண்றீங்களா? இதை நான் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே, இதை நான் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. இப்ப நிறைய பேருக்கு பயம் கொடுக்கும், பாஸ்டர் அப்படின்னா நான் டெய்லி ஒரு வாக்குத்தத்தம் வாங்கியேன், இதை எங்க வச்சு ஜெபம் பண்ணியது? வருஷத்துல ஒண்ணு வாங்கியதை வச்சு ஜெபம் பண்ண முடியல. இல்லை டெய்லி ஒண்ணு வாங்கிட்டு காலையில் எழுந்த உடனே இப்ப நிறைய குரூப் இருக்கு, நம்ம சர்ச்சை குரூப் முதற்கொண்டு எதெങ്കിലും ஒண்ணுல ஒரு வசனம் வரும், ஆமென் பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் தந்தார், அதோட முடிஞ்சது. பிறகு மறுநாள் அடுத்த வசனம் வாசிக்கும் போது தான் தெரியும் நேத்துக்கு இந்த வசனமாக்கு நம்ம படிச்சோம். இங்க இல்ல, வயநாட்டுல. என்ன? அல்லேலூயா. புரியுதுங்களா? வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற ஜனமாய் நாம் மாறுவோமே ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அறியப்படுவோம். அல்லேலூயா. அவர் தந்த வார்த்தையில ஒரு பழுதும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. ஆனா ஏன் நிறைவேறலன்னா சந்தேக ஆவி யாரதான் விட்டு வைக்குது? அல்லேலூயா. அவிசுவாசம் யாரதான் விட்டு வைக்குது? பிரச்சனை வரும்போது பிசாசு தந்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துட்டு போயிடுறானே. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் துணை இருக்கும். ஆமென். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா, யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், ஈட்டியை வெள்ளை ஓடுகிறார், ஈட்டியை வெள்ளை ஓடுகிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா, தேவன் நமது
கூட இருக்கும் துணையுமானார். ஹல்லேலூயா. அவ அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிப்பீங்கன்னா எந்த ஆபத்திலும் கூட இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர் நம்மோட இருந்து கிரியை செய்கிறதை நாம் பார்க்கவே, அதை பார்த்து நம்ம அந்த நேரம் ஒருவேளை கஷ்டப்படுகிறவர்களா இருப்போம், அடுத்த நேரம் நம்மளால் நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுவேன், நீங்கள் நடக்கிறது வனாந்தர பாதையாகவே இருக்கட்டும், அவரை மாத்திரம் நோக்கி முறுமுறுக்காதுங்க, அவரை மாத்திரம் நோக்கி புலம்பாதுங்க, அவரை மாத்திரம் நோக்கி உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க, அவரை மாத்திரம் நோக்கி வீணான வார்த்தைகளை பேசாதுங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வார்த்துமாறா உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதரே, உம் வாக்கை நம்பி வந்து நிற்கின்றோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உம் வாக்கை நம்பி வந்து நிற்கின்றோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே நீ, தேவனே, ஓ தேவனே, ஆமென். தேவனே நீ நல்லவர், தேவனே நீ, ஆமென். தேவனே நீ கிருபை, தேவனே நீ, தேவனே நீ ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் தர என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் தர. ஹல்லேலூயா. வேர்க்கிழம்பி பக்கத்துல நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்ன ஒரு மனிதனை சந்தித்தேன். கிட்டத்தட்ட பல வருடங்களாக அவர் படுக்கையிலே இருக்கிறார். ஆக்சிடென்ட்ல ஒரு லாரி டிரைவர், பெரிய லாரி டிரைவர், நல்ல ஹெவி டிரைவர், ஒரு ஆக்சிடென்ட்ல ஸ்டீரிங் வந்து வயத்திலோட சேர்த்து அடிச்சதுல நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கை கால் செயலிழந்து ஹாஸ்பிட்டல், வீட்டிலேயே படுத்த படுக்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த புண்ணு காயங்கள் எல்லாம் ஆறணுன்னு வீட்டுக்கு விட்டுட்டாங்க. அவர் இனி ஒன்றும் பண்ண முடியாது, அவர் எளிமை நடந்தா அவங்களுக்கு கிஃப்ட் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. இந்த மனுஷன் படுக்கையில் இருந்துட்டு ஆண்டவரை அப்பதான் தேட ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் வந்து கேட்டாராம், அவர் என்னோட நேர சொல்லும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஆண்டவர் வந்து கேட்டாராம், நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு, நான் இப்போ அதை செய்ய விரும்புறேன். அந்த மனுஷன் நம்ம என்ன சொல்லுவோம், உண்மையா நானா இருந்தாலும் தானே சொல்லுவேன், எனக்கு கையும் காலும் சுகத்தை தந்து ஓட வச்சிருங்க ஆண்டவரே, நான் இன்னும் ஓடுவேன் ஆண்டவரே, உங்க ஊழியத்துல பங்காளனா இருப்பேன் ஆண்டவரே எல்லாம் சொல்லுவோம். அவர் என்ன தெரியுமா சொன்னாரா, நான் படுக்கையிலேயே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என் உடம்புகளில வேற எந்த புண்ணும் வரக்கூடாது ஆண்டவரே, வருகிறவர்களுக்கு எல்லாம் நம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். நம்ம சொல்லுவோமா? இதே தமிழ்நாட்டுக்குள்ள, இதே கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள, இதே நம்முடைய பக்கத்தில் இருக்கிற ஊர்ல தான் இருக்கிறார் அந்த நபர். சொல்ற, என் ஆண்டவர் அன்னைக்கு வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என் உடம்பு ஒரு குழந்தைக்கு உடம்பு போல, நான் நேர்ல பார்த்ததுனால தெரியும், ஒரு குழந்தைக்கு உடம்பு போல ஒரு தழும்பு இல்லாத உடம்பாக மாறிட்டு நான் படுத்த படுக்கையில தான் இருக்கிறேன். எப்பமாகிலும் ஒரு நேரமோ 2 நேரமோ என்னோட குடும்பத்தார் எழுப்பி என்னை சேர்ல உட்கார வைப்பாங்க, மற்றபடி நான் படுக்க தான். ஆனால் என்னை தேடி வருகிற எத்தனையோ பேருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறேன். நான் படுத்த படுக்கையா இருக்கிறதுனால இந்த உலகத்தில் அநேக பேர் வருவாங்க, தேவனை அறியாத பேர் அநேக பேர் எனக்காக உதவி பண்ண வருவாங்க, சொந்த பந்தத்தில் அநேக பேர் எனக்காக உதவி பண்ண வருவாங்க. வருகிறவங்க இடத்துல எல்லாம் இயேசு ஜீவிக்கிறாரு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஏன் உங்களோட சொல்லுங்க ஆண்டவர் சொந்த உந்து பண்ணினாரு தெரியல, ஆனா நிச்சயமா சொல்லுவேன், வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்கிற ஜனமாக
நீங்கள் முன்னேறுவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை இந்த தேசம் காணும். அல்லேலூயா. எத்தனை பேர் யோசுவா மேல காலேப் மேல கோபப்பட்டிருப்பாங்க இல்லையா? நாங்க இத்தனை பேரும் இவ்வளவு பேர் வந்து சொன்ன பிறகு இவனு 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு எத்தனை பேருக்கு நீங்க அந்த பகுதியை யோசிச்சு பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. எத்தனை பேருக்கு யோசுவா மேல காலேப் மேல அந்த ஒரு விரோதம் வந்திருக்கும், கோபம் வந்திருக்கும்னா கணக்கே கிடையாது. ஆனால் இன்னைக்கும் அவர்களை பற்றி பேசதோ இல்லையோ வேதம் அந்த 2 மனிதர்களை குறித்து இன்றும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறது. அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் சொன்னது உண்மை, அவர் எங்களை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது உண்மை, இதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற ஜனமாகவே நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்கிறதை இந்த தேசம் அறியும். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு நமக்கே சந்தேகம் வருதுன்னா வாக்குத்தத்தத்தை குறிச்ச பயம். உலகமே சேர்ந்து உங்க வாசலை அடைச்சு வச்சிருந்தாலும் தேவன் திறந்த வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், இந்த முழு உலகமும் சேர்ந்து உங்க வாசல் அடைச்சு வச்சிருந்தாலும் தேவன் உங்களுக்கு திறந்த வாசலை பூட்டவே முடியாது ஒருவராலும். ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்தில் கர்த்தர் நினைவுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், கானானுக்குள்ள போன யாருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை பத்தி தெரியாது. ஆனா வனாந்தரத்தில் நடந்த அத்தனை பேருக்கும் தெரியும். மோசையை கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசிட்டே இருந்தார். ஆனா இவங்க ஒருத்தம் கூட அவனுக்கு வேற வேலை இல்லாம, கோராக கொஞ்சம் பேர் எழும்புச்சணும், அவனுக்கு வேற வேலை இல்லாம காத்திட்டு கிடக்கான். சும்மா என்னத்தையோ 1.5 மணிக்கு பேசணுங்கிறதுக்காண்டி பேசிட்டு நினைச்சுக்கிட்டே இரு. ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. வசனம் மிக அழுத்தமா சொல்லி தந்தது. வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்தரிக்கிற ஜனம் என்கிறது எப்போது அவன் உணர்ந்தானோ கர்த்தர் அப்போது அவர்களோடு இருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. அதுதான் உண்மை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை காண வேண்டுமானால் வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிக்கிற ஜனம் என்கிற நிச்சயத்தை நாம் விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. மூன்றாவது, யோசுவாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் 9வது வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய மோசே மரித்து போன, இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து தேசத்துக்கு போங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. யாரோடு கர்த்தர் இருப்பார் என்கிறதை அறிய முடியும் என்றால், மூன்றாவது இதே வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறதற்கு உபாகமத்திற்கு நேராய் திருப்பி வாருங்கள். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அழைத்து பார்த்திருக்க நோக்கி திடமனதாயிரு, கொடுப்பேன் என்று தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்ததாமே போகிறவ இருப்பார், விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். யாரோட கர்த்தர் இருப்பார் என்கிறத நம்ம அறிய முடியும்னா, இந்த வார்த்தையை யார் சொன்னா தெரியுமா? யோசுவாவை பார்த்து
ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்ன, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு முன்ன, ஜனங்களை நடத்துகிறதுக்கு முன்ன, ஜனங்களுக்கு அடுத்து என்ன செய்ய போகணும் அப்படின்ற காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்ன, ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதற்கு முன்ன தேவனோடு ஒருவன் பேசிக்கொண்டே இருந்தான். அதனால்தான் நீங்க வசனத்தில் அநேக இடத்துல பார்க்க முடியும், பின்பும் கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தரிடத்தில் மோசே வந்தபோது மோசேயின் இடத்தில் கர்த்தர் அப்படின்னு அநேக இடத்துல ஏன் பார்க்க முடியும்னா, அவன் தன் வாழ்வில தன் ஜனத்தை நடத்துகிறதற்கு எல்லாவற்றையும் யாரிடத்துல கேட்டு அறிந்திருந்தான்னா, தேவனிடத்தில் கேட்டு அறிந்திருந்தா. அந்த மனிதனை கொண்டுதான் இப்ப யோசுவாவோட சொல்லப்படுகிறது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இததான் கர்த்தர் உறுதிப்படுத்தும்படி யோசுவாவில் பேசுகிறார். தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். இந்த யோசுவா யார் தெரியுமா? மோசே சீனாய் மலையில தேவனோட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஜனங்கள் மலைக்கு கீழே போனவன் வரலன்ட்டு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. புரிஞ்சுதா? இனி போனவன் வாரான வரலையே அவனுக்கு தெரியும். அடி கண்ணு குட்டிய போடு குத்தாட்டத்தை. ஆனா 2 பேருக்கும் இடையிலையும் மேல மோசே தேவனோட, கீழே ஜனங்கள் கண்ணுக்குட்டி கிட்ட. ஆனால் யோசுவாவோ இடைப்பட்ட இடத்துல ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி அவன் இடைப்பட்ட அந்த மலையினுடைய நடு பகுதியில் அவன் அமர்ந்திருந்தவனா இருந்தான், காத்திருக்கிறவனா இருந்தான். என்ன நடக்குன்னு தெரியல. மோசே அவன் சொல்றாரு, கீழே அங்க ஜனங்கள் என்னவோ செய்யறாங்க. உடனே யோசுவா ரொம்ப பிளஸ்ஸா நினைக்கிறார். இல்ல, ஜனங்கள் எல்லாம் பயங்கரமா ஆர்ப்பரிக்கிறோம். இல்ல, அவங்க ஆர்ப்பரிக்கல அப்படின்னு மோசே சொல்றார். பிரியமான தேவ சபையே, நீ தேவனோட இணைந்து இருக்கிற அந்த அனுபவத்துக்கு ஒன்னு ஒப்பு கொடுப்பேன்னா, நீங்க யோசிச்சு, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எலி புழுக்க வெயில்ல காயலாம், எலி எனத்துக்கு வெயில்ல காயுதுன்னா அப்படிதானா? எலி புழுக்க வெயில்ல காயலாம், மோசே மேல மலைக்க மேல போய் இருக்கலாம், பிரயோஜனம் உண்டு. கீழே கொஞ்சம் கடந்து தருதலையா சுத்தி நடக்குது, பிரயோஜனம் உண்டு. இடையில ஒருத்தன் யோசுவா, என்ன அவசியம்? அவருக்கு தெரியும், எனக்கு முன்பாக ஒரு பரிசுத்தவான் மேல போயிருக்கிறார். அவர் வந்து என்னை அழைத்து செல்லுகிற வரையிலும் நான் இந்த இடத்துல அமைதியா காத்திருப்பேன். அல்லேலூயா. 40 நாள் காணாத உடனே கும்பலா கிடக்கிறவனுங்களாக கீழே கொட்டாட்டம். ஒத்தையில இருக்க அவன் என்னெல்லாம் நினைச்சிருக்கணும் இல்லையா? பசி வயிற கிள்ளுது, வீட்டுக்கு போவோம், அவர் வந்தா வரட்டு, வரலன்னா போட்டு. ஆனா யோசுவா எதையுமே யோசிக்கல. மோசே கீழே இறங்கி வரும்போது முதல்ல யாரதான் பாக்குறாருன்னா யோசுவாவை தான் பாக்குறாரு. ஏன்னா விட்டுட்டு போனது யோசுவாவே இல்லையா? தேவன் இறங்கி வரும்போது அவர் நம்மை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்மை பார்க்க வேண்டும். உலகம் ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கு கீழோட்டு, அது போட்டுன்னு விட்டுருங்க, அதை பத்தி ஒன்னும் யோசிக்காதுங்க. பரிசுத்த அந்த தேவன் அவர் இறங்கி வருகிற வரையிலும் அந்த மலையினுடைய நடுவில் யோசுவா காத்திருக்கிறார். ஒரு அமெரிக்காவில் கொஞ்சம் பிள்ளைங்களை கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ள அடைச்சிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. டிஸ்கவரி சேனல்ல எல்லாம் அதை முன்னாடி போட்டிருந்தாங்க. இப்போ அது வர்றதில்ல, ஐ மீன் பார்க்கறதுக்கு எனக்கு இல்லை, டிவியும் இல்லை. ஸோ ஒரு காலத்தில் நான் அதை பார்த்த ஞாபகம் இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள கொஞ்சம் பிள்ளைங்களை கொண்டு போய் அடைச்சிட்டு பிள்ளைங்க ரொம்ப அட்ராக்டான சாக்லேட்டை கொண்டு போய்
அந்த ரூமுக்குள்ள வச்சுட்டு சிசிடி கேமரா வச்சிருக்காங்க. யார் அந்த ஸ்வீட்டை எடுக்காம இருக்கிறான்னு பாக்குறதுக்காக சிசிடி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. ஆனா பிள்ளைகளுக்கு தெரியாது. 10 பிள்ளைங்களும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கு சுத்தி. அப்ப ஒருத்தன் முதல்ல லைட்டா தொட்டு பார்க்கான். ரெண்டாவது உள்ள சொல்ல தொடாதல அப்படின்னு ஒரு அடி கொடுக்கான். மறுபடியும் முதல்ல உள்ள மறுபடியும் தொட்டு பார்க்கான். இப்ப ரெண்டாவது உள்ளவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டு இவன் அவனோட சேர்ந்து அப்படி தொட்டு பார்க்கான். கடைசியில தொட்டு 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 சாக்லேட்ல பாதியை காணல. அவங்களுக்கு ஒரு பெல் அடிச்ச உடனே எல்லாரும் எழுப்பி வெளியில போயிட்டாங்க. உள்ள போய் பார்த்தா இப்ப கேட்டாங்க, யாரா சாக்லேட் சாப்பிட்டது? ஒருத்தனா ஒத்துருப்பான், 10 பேர்னா யார் ஒத்துக்குவா? இல்லவே இல்லைன்னுட்டாங்க. சிசிடி கேமரா கொண்டு வந்து 10 பிள்ளைங்களுக்கிட்டையும் காமிச்ச உடனே தான் தெரிஞ்சது நம்ம அங்க செஞ்சது இங்க வெட்ட வெளிச்சமா. காத்திருக்க வேண்டியவிய காத்திருக்காம கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் தமிழும் இங்கிலீஷும் கிண்டியும் சேர்ந்து வீட்டில் இருந்து பார்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் வெட்ட வெளிச்சத்தில் வரும். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைனா? அல்லேலூயா. சென்றவர் வந்திடுவார், அல்லேலூயா, அழைத்தே சென்றிடுவாரா. சென்றவர் வந்திடுவார், அல்லேலூயா, அழைத்தே சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோ, அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோ, அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா, துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நாங்க ஒன்லி கடலை வரப்பு மட்டும்தான். கடலை வரப்பு மட்டும்தான். கடலை வறுக்கல, இந்த நிலக்கடலை வறுக்கமா கூட கொஞ்சம் சேர்த்து போட்டு வறுப்பா. என்னன்னு தெரியுமா? மண்ணு. உன் வறுப்புல கூட கிடக்குது என்னது? மண்ணு. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. என்ன? மண்ணையும் சேர்த்து போட்டாங்க, கிண்டாங்க. திண்ணியது கடலை, வறுக்குது மண்ணு. ஆவிக்குரிய திருச்சபை, ஆவியானவர் வேண்டும் என்று விரும்புகிற திருச்சபை இந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள். அல்லேலூயா. வேண்டானா விருப்பப்படி. பிரியமானவர்களே, அந்த தகுதி ஆரோனுக்கு கொடுக்கப்படல. மோசேயினுடைய கையை தாங்கின 2 பேர், ஒன்று ஆரோன், மற்றொன்று ஊர். அவனுக்கு கொடுக்கப்படல. யோசுவாவோட உள்ள பிரயாணம் பண்ணதுல இன்னொரு நபர் உண்டு, காலேப். அவனுக்கு கொடுக்கப்படல. பினேகாஸ் பக்தி வைராக்கியமா இருந்தவன், அந்த வாய்ப்பு கிடைக்கல. கர்த்தர் அவனோடு இருக்கிறேன் என்று கர்த்தரும் சொன்னார். அந்த மனிதன் மகா பரிசுத்தவானாய் ஜனத்தை நடத்தினான். அந்த மனிதனும் சொன்னார், கர்த்தர் உன்னோட இருப்பார். ஏன்னா அவன் காத்திருப்பை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. தனியா இருக்கிறவங்களுக்குள்ளதான் மைண்ட் பல விஷயத்தை யோசிக்கும். தூங்கினா எவ்வளவு நேரம் தூங்கிடுவோம்? பல விஷயத்தை யோசிக்கும். ஆனால் அவன் ஒன்று நினைத்துட்டு இருந்தான். சீனாய் மலையில ஒரு ஆள் மலையாரி நிக்காரு,
அவர் இறங்கி வருவார். அவர் வருகிறது வரைக்கும் நான் இங்கேதான். நம்மளை ஒரு வாரம் காணலைன்னா சபப்படிய பாடல் இருக்கு. ஐயோ பாட்டர் இல்லைன்னு ஊரே கொட்டடிச்சுட்டு பின்ன வெயிலும் பார்க்க மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம். பெட்ஷீட்டும் கட்டிலும் அடுப்பாங்கரையும் டிவியும் இங்க இல்லவே இல்லை. இது வயநாட்டில். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மை அழைத்தவர் ஒருவர் உண்டு. சீக்கிரமாய் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நமக்கு முன்னாடி எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்கள் ஓட்டத்தை தியாகத்தோடு ஓடி முடித்திருக்கிறார்கள். அவர் வருவார் என்று காத்திருந்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார்கள். இந்த ஓட்டம் ஓடுறதுக்கு பாத்தீங்களா, கிரவுண்டில் எல்லாரும் ஓடுவோம். அந்த ஓட்டக்களத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒருத்தன் முன்ன நிற்பான். ஒரு 5-6 பேர் தாண்டி ஒருத்தனை எங்க கொண்டு விட்டுருக்கோம், கடைசியில கொண்டு விட்டுருக்கோம். அப்ப நமக்கு என்ன தோணும்? படுவாய் பயிலுவ. ஒருத்தனை முன்ன, இன்னொருத்தனை இவன் எப்படி இந்த வளைவில் இவ்வளவு பேரையும் தாண்டி ஓவர்டேக் அடிச்சு ஓடுவான்? நமக்கு தோணும் இல்லையா? உங்களுக்கு தோணாத? நீங்க பார்க்க மாட்டீங்களோ? நமக்கு குங்குமமும் சித்தியும் சித்தப்பாயும் மாமியும் இருக்கும்போ இது எங்க பார்க்கணும், இதெல்லாம் எங்க பார்க்க நேரங்க. இந்த ஓட்டக்களத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரன்னிங்னா ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் கிருபையினால சில அவார்டுகள் எல்லாம் வாங்க கர்த்தர் கிருபை இருந்திருக்கிறார். 21 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிருக்கிறோம் ஓட்ட பந்தயத்தில். அப்படி ரொம்ப பிடிச்ச ஒரு கேம். அங்கே நீங்கள் கவனிப்பீங்கன்னா ஸ்டேடியம் வந்து ரவுண்டான ஸ்டேடியமாக இருக்கும். ஒருத்தன் முன்ன நிற்பான், 5-6 கோடு தாண்டி இன்னொருத்தனை கடைசி விட்டுருக்கும். ஓடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தோணும்னா, முன்ன நிற்க வந்தா முதல்ல ஓடுவான் போல இருக்குன்னு தோணும். ஆனால் நிறைய நேரத்தில் கடைசியில் ஒருத்தர் நிற்கிறது போல தெரியும். பார்த்தீங்களா? இவங்க எல்லாம் ஓடி வரும்போது, ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது இவர்கள் நேர்கோட்டில் தான் ஓடிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த நேர்கோட்டில் ஓடிட்டே இருக்கிறவங்க இதுல தான் ஒருவேளை முதல்லேன்னு நம்ம மனசுல இருந்தவனோ அல்லது கடைசியிலேன்னு நம்ம மனசுல இருந்தவனோ அவன் ஓட்டத்தை ஓடி ஜெயம் எடுத்திருப்பா. அல்லேலூயா. இப்போ நம்ம மனசுல நிறைய நேரத்தில் ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கோம். இதெல்லாம் மாற்றணும். ஒரு வட்டத்தை போட்டுட்டு இந்த வட்டத்துக்குள்ளே நின்றுட்டு சுத்திட்டே இருக்கீங்க. நேற்றுக்கு பகல் செக்ஷன்ல ஒரு சிஸ்டர் அவங்க மெசேஜ் பண்ணும்போது சொன்னாங்க, பொதுவா மனிதர்கள் ஒரு வட்டம் போடுவாங்க. என்னன்னா, முதல்ல படிக்கணும் ஒரு கோடு, அடுத்தது வேலைக்கு போகணும் ஒரு கோடு, அடுத்தது ஒரு கல்யாணம் பண்ணணும் கோடு, பிள்ளைய பெற்றுக்கணும் கோடு, பிள்ளைய படிக்க வைக்கணும் கோடு, பிள்ளைய நல்ல நிலைமையில் ஆக்கணும் கோடு. இப்படி அடுத்து பேரப்பிள்ளை வரும், பேரப்பிள்ளைய இப்படியே சுத்தி சுத்தி ஒரு 80 வயசானு சொல்லுவார்கள், கர்த்தருக்குள் இவர்கள் ஆனார்கள். இவ வேற ஒண்ணும் செய்யல, இவிய போட்ட வட்டத்துக்குள்ளதான் இவிய ஓடிட்டு இருந்தாவேன்னு. ஆனா பேனர்ல எப்படி வரும்னா கர்த்தருக்குள். உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியல. ஒரு வட்டத்தை போட்டு வச்சுட்டு இதுக்குள்ளேதான் ஓடுறோம். புருஷன், பிள்ளை, மாமா, மாமி, அம்மா, அப்பா, வேலை, மறுபடியும் சுத்திட்டே இரு. கடைசியில் ஒரு பேனர் வேணா வைக்கலாம், கர்த்தருக்குள். வாய்ப்பே இல்லைன்னு. அந்த வட்டம் பரலோகத்துக்கு கொண்டு போவே போவாது. ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிற அந்த அனுபவம் நமக்கு ரொம்ப தேவை. அதனால தான் நான் போன வாரம் கூட உங்கள்கிட்ட சொன்னேன், இனி எங்கள் பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் நான் ஒரு நல்ல விசுவாசியாட்டாவது எங்கள் சபையில் இருந்துட்டு போகிறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லலான்னு நினச்சேன். அதை தான் நான் போன வாரம் உங்களோட சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிட்டு சபையில் ஒரு விசுவாசினா நம்ம எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிட்டு, அதை செஞ்சுட்டாவது அந்த இடத்துக்குள்ள போய் சேர்ந்துடலாமே. அல்லேலூயா. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திட்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார். அதுக்கு நான் ஆகிலும் ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே எனக்கு முடிஞ்சது செஞ்சிடறேன், ஆண்டவரே உங்க பிரியமான பிள்ளையா வாழ்ந்துடுறேன், ஆண்டவரே நீர் கொடுக்கிற வேலைகள் எனக்கு கிடைக்கிற வருமானம் போதும், ஆண்டவரே அப்படின்னு ஓடிட்டா. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், இந்த வட்டத்துக்குள்ள நீங்க நின்று சுத்திக்கிட்டே இருக்கிற வரையிலும், நீங்க உண்மையா சொல்லுவேன், உங்க பிள்ளை உங்களை வந்து வேணா ஒருவேளை அம்மா நீங்க அப்படி நீங்க இப்படின்னு சொல்லும். உங்க பேர பிள்ளை உங்கள்ட்ட வந்து சொல்லுமா? கிளவி காத்திட்டு கிடக்கா. கஷ்டப்பட்டது யாருக்கு வேண்டி? இவனுக்கு வேண்டியாக்க வட்டத்துக்குள்ள அடைஞ்சு சுத்தினது நீங்க. சரி, இப்போ உங்க பூட்டி ஆயாச்சு, நீங்க பேர பிள்ளைங்க கண்டாச்சு, அது உங்கள்ட்ட வந்து சொல்லுமா? முன்னாடி ஊனிட்டு போகும்போது கிளவி என்ன தின்னால என்னதை இத்தனை வருஷமா கிடக்கும். புரியுதுங்களா? அதுகளுக்கு தெரியாது நீங்க போட்ட வட்டத்துக்குள்ளையாக இவைய பறந்தாவேன்னு, இவைகளுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் பிள்ளைன்னு பார்த்தேன், வேலைன்னு பார்த்தேன், வீடுன்னு பார்த்தேன், கூட்டின்னு பார்த்தேன். அதனாலதான் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வட்டத்துக்குள்ளே நீங்க நின்று சுத்திட்டே இருப்பிய. கடைசி ரிசல்ட் என்னவா இருக்கும்னா இதுவா தான் இருக்கும். ஆண்டவருடைய ஜனமா இருப்பீர்களே ஆனால் அவருடைய வருகை வரையிலும் அந்த மலையின் அந்த பகுதியில காத்திருப்பு ரொம்ப அவசியம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், ஆண்டவரே நீங்க அப்படியே நான் வாசிச்சுட்டு போயிடணும், ஆண்டவரே ஒண்ணுமே சொல்ல விடாத, ஆண்டவரே வருஷம் கடைசி வந்துட்டு, ஆண்டவரே என்ன விட்டுருங்க, ஆண்டவரே. இதுதான் எனக்கு மெசேஜ், இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனா நான் சொல்லுவேன், தகப்பன் தன் பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறதுனால கண்டிக்கிறார். உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்லிடுறேன். நீங்க ஒருவேளை பெருமையா சொல்றேன்னு நினைச்சா அதை மன்னிச்சிருங்க. அப்படி இல்லை, நான் எப்போதும் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் முன்னாடி போய் பயன்பட்டுட்டு வரும்போது, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் என்னை கூப்பிட்டு 2 வார்த்தையாகிலும் நீ இப்படி செஞ்சிருக்கணும், இதை இப்படி பண்ணியிருக்கணும் என்று சொல்லணும்னு நான் விரும்புவேன். அப்படி அவர் எனக்கு சொன்னீங்க. வேணா வரும்போது, இனி வரும்போது தலைமை போதகரையாவிட்ட கேட்டு பாருங்க. ஒரு நாள் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், பாஸ்ரியா நான் வந்து உங்களுக்கு பிடிக்காதவன நடக்குண்ணா பாஸ்ரியான்னு கேட்டேன். சிரிச்சுட்டே என்னடேன்னு கேட்டேன். இல்லையா எனக்கு ஒரே பயமா இருக்கு, நீங்க இப்போ என்னை வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்க, சும்மா வாரேன் போறேன் வேலையை செய்ய அப்படி. அப்ப அவர் சொன்னாரு, நீ புருஷன் ஆயாச்சு இல்லடே, நீ ஒரு சபையை நடத்திய மேப்பனை ஆயாச்சு இல்லடே, நீ என்னடே சொல்ல முடியும்? இல்ல, நான் சபை நடத்துகிற மேப்பனா இருந்தாலும் என் ஆவிக்குரிய தகப்பனுக்கு நான் பிள்ளை. அல்லேலூயா. நீங்க எப்பவும் என்ன கண்டிக்கலாம்ப்பா, நீங்க எப்பவும் என்ன திட்டலாம். அவரு இப்பவும் நான் போகும்போது ஏதாகிலும் நான் இடத்துல எங்கேயாவது பேசும்போது ஒரு சின்ன பிழை வந்தா கூட சொல்லி காட்டுவார். இந்த இடத்துல இப்படிதான் பேசணும், சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா கண்டிக்கிற உரிமை நம்மை நடத்துகிறவர்களுக்கு இருக்கிறது. நம்மை கண்டிக்கிற உரிமை நம்மை நடத்துகிற ஆவியானவருக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சொன்ன நிக்கரையும் பேண்டையும் நம்ம பிள்ளை போடலைனாலே நமக்கு இஞ்சி ஏறுது. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைனா அப்படிதான் நம்ம அனுபவப்பட்டிருக்கியா? பட்டது இல்லையோ? நம்ம சொல்லிய நிக்கரையும் நம்ம சொல்லிய பேண்டையும் போடலைங்க வீட்டுல அன்னைக்கு அவன் வேண்டாம் நீ பங்கன் வீட்டுக்கே வரண்டான்.
அப்ப ஆண்டவர் சமூகத்திலையோ? ஹல்லேலூயா. உண்மையா உங்க பிள்ளைகள் யாரும் என்கிட்ட வந்து பராதி சொல்லல, நான் பிள்ளைகளை ஒட்டி கேட்டு பிரசங்கம் பண்ணல. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை ரொம்ப நேசிக்கிறதுனால நம்மை கண்டிக்கிறார். அவர் கண்டிப்பு ஞானம் உள்ள மகனுக்கு ஜீவனை இன்னும் அதிகப்படுத்தும். அல்லேலூயா. நேரம் போயிடுச்சு, ஆனால் முடியல. ஒரே ஒரு வார்த்தையை கூட சொல்லி முடிச்சிருவேன், திருப்பிக் கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அல்லேலூயா. இது கிதியோனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. ஏன் இந்த வார்த்தையை அவர் சொன்னார் தெரியுமா? 16ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. சாரி, அந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். அதற்கு பின்பு வந்து ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். கோதுமையை மீதியானவருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான்னா, அந்த கோதுமையினுடைய அந்த நெல்லா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கதிரை எடுத்து அவன் அடித்து அதை சீக்கிரமாய் சேகரித்து கொண்டு போராடி கொண்டே இருந்தான். கர்வாலி மரத்தின் கீழ் இருந்த தூதன் எதை பார்த்தார்னா, இவன் ஒரு கோதுமையை கூட ஒரு மீதியானியன் எடுத்து விடக் கூடாது என்கிறதுல கவனம் உள்ளவனா இருப்பானே, ஆனால் இவன் தான் இந்த ஜனத்தை நடத்த வேண்டிய நியாயாதிபதி. அல்லேலூயா. கர்த்தர் ஏன் கிதியோனோட இருந்தார் என்று அறியப்பட்டார்னா, நான் இப்படி சொல்ல விரும்புறேன், ஒரு ஆத்துமா கூட நீங்க நஷ்டப்பட்டு போக கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பப்ளிக் மீட்டிங் எனக்கு நிறைய கிடைக்குங்க, நிறைய பொறுப்புகள் கேட்காமலே வந்து சேரும். அதெல்லாம் தாண்டி ஏன் தெரியுமா, இந்த கோதுமை மணிகளை மீதியானியர் கையில் ஒப்படு கொடுத்துடக்கூடாது. நீங்க ஆராதனை நடந்துகிட்டே இருக்கு, இந்த களத்துக்குள்ள போராட்டம் நடந்துகிட்டே இருக்குன்னா, மீதியானியன் உங்களுக்குள் வருவானே, ஆனால் அவன் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். அல்லேலூயா. கர்த்தர் கிதியோனோட இருக்கிறார் என்று அவன் அறியப்பட்டான். கிதியோனுக்குள்ள பயங்கர சந்தேகம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு யுத்தத்துக்கு போக முன்ன நீங்க என்னோட இருக்கீங்களா ஆண்டவரேன்னு ஆண்டவரோட அதை உறுதிப்படுத்திக்கிட்டே தான் இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனோட இருந்துட்டே தான் இருந்தார். அவன் ஒரு வாட்டி கேட்டவன், ஆண்டவர் நீங்க என்னோட இருக்கிறீங்களா ஆண்டவரே? ஆமா இருக்கிறப்பா. மறுநாள் கேட்டார், ஆண்டவர் நீங்க என்னோட இருக்கிறீங்களா? ஆமாப்பா இருக்கிறப்பா. எத்தனை வாட்டி கேட்டாலும் அவர் பதில் கொடுத்துட்டே தான் இருந்தார். ஒரு வாட்டி கூட அவர் மறைந்து இருக்கவே இல்லை. ஏன்னா அந்த கோதுமை மணிகள் எல்லாம் மீதியானியருடைய கைக்கு தப்பும்படி இவன் போராடி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. நீங்க எப்போ இந்த அனுபவத்துக்குள்ள வருகிறீங்களோ அப்போ கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். நிறைய பேருக்குள்ள ஏன் இந்த டவுட் தெரியுமா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு ஏன் டவுட் தெரியுமா? நீங்க போராடுகிற இடம், போராடுகிற பொருள், போராடுகிற காரியத்துல வித்தியாசம் இருக்கு. கிதியோன் போராடினது எல்லாமே அவன் தகப்பனுடையது, அவனுடையது அல்ல. ஆண்டவருக்காக போராடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோட இருக்கிறாருங்கிறத நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா.
நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சபையினுடைய எல்லா மணிகளும் என் கர்த்தருக்கான கோதுமை மணிகள். ஒன்று கூட மீதியானுடைய கையில் அகப்படக்கூடாது என்பதற்கு பிள்ளைக்கு ஜெபங்கள் இருக்கு, ஆசிரியர்களுக்கு ஜெபம் இருக்கு, முதியோர்களுக்கு ஜெபம் இருக்கு, சகோதரிகளுக்கு ஜெபம் இருக்கு, சகோதரர்களுக்கு ஜெபம் இருக்கு, வீட்டில் கூட்டம் இருக்கு, ஏரியா ஜெபம் இருக்கு, உபவாச ஜெபம் இருக்கு, காத்திருப்பு ஜெபம் இருக்கு, பரிசுத்த ஆராதனை ஜெபம். ஒன்னே ஒண்ணு இல்லை, ஜாமக்காரர்கள் ஜெபம் மட்டும்தான் இன்னும் வைக்கல. விழிப்புறவு ஜெபம், மொழியுறவு ஜெபம் சகோதரிகள் ஜெபிக்கிறாங்கன்னு சபை சார்பாக தான். அது ஒன்னே ஒன்று தான் இன்னும் வைக்க முடியல. எல்லா நாளும் எதுக்குன்னா, ஒரு கோதுமை கூட மீதியானுடைய கையில போய் மாட்டிடக்கூடாது. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இன்றிலிருந்து கர்த்தருக்குள் இன்னும் வளருவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை காண்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆளுகை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பிரியமானவர்களே, நிச்சயமா நான் எடுத்துக்கொண்டு வந்த 7 வார்த்தைகளும் முடிக்க முடியல. ஆனால் உங்களுடைய சமயத்தை பொறுத்து மறுபடியும் சொல்லுகிறேன், இது ஆண்டவர் தந்த வார்த்தை. இதுல இவ்வளவு ஆழம் இருக்குதுன்னு நான் ஒன்னும் ஸ்காலர்ஷிப் படிச்சவனும் இல்லை. உங்கள் முன்னாடி நிக்கிறதற்கு நான் தகுதி உள்ளவனும் இல்லை. ஏன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் எனக்கு தெரியணும் இல்லையா? என்னிலும் பலவான்கள் நீங்கள் இருந்து வார்த்தைகளை கேட்டீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டுமானால் ஒரு கோதுமை மணி கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு நீங்க போராடணும். அவருடைய வருகை வரையிலும் காத்திருக்கணும். நிந்தையை நீக்குகிறவர்களாய் மாறணும். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறவர்களாய் மாறணும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று இந்த தேசம் அறியட்டுமே. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று இந்த உலகம் அறியட்டுமே. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று இந்த உலகம் அறியட்டுமே. பிரியமானவர்களே, ஆவியானவருடைய வார்த்தைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறவன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் வந்த புதுசுல ரொம்ப மெழுகு போல பிரசங்கம் பண்ணின நாட்கள் உண்டு. அப்ப என் இடத்துல சபையினுடைய ஒரு விசுவாச பிள்ளை வந்து கேட்டார், பாஸ்டர் தடவு பிரசங்கம் பண்ணுறீங்க, ஆவியானவரோட இணைஞ்சு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர், அது சபைக்கு ரொம்ப பலனா இருக்கும் என்றார். அந்த நாள் முதற்கொண்டு நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே நீங்க பேசணும், ஆண்டவரே நீங்க பேசணும் ஆண்டவரே. அதுதான் இன்னைக்கு நான் சபையோட சொல்லிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் பேசும்போது உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். இன்னைக்கு உங்களுக்குள்ள தோணுது இல்லையா, சபையார் எங்க கூட இல்ல, எங்க சர்ச்சு பாஸ்டர் எங்க கூட இல்ல, சர்ச்சினுடைய எங்க பிள்ளைகள் கூட எங்க கூட இல்லைன்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இல்லையா? தோணுது இல்லையா? ஏன் தெரியுமா? நீங்க ஆண்டவரோட இல்ல. அந்த கடகதநாதனா கதரகதுநாதனா சிதினி அந்த கணாதரகதுடவனகதனா உடகந்தரியாதரகதடகதநாதனா. ஒருத்தருடைய நிந்தையை நீக்குகிற இடத்துல நீ மாறுவாயானால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை நீ காண்பாய். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற ஜனமாய் நீ உணர்வாயானால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை காண்பாய். அவருடைய வருகையின் வரையிலும் நீ காத்திருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை காண்பாய். ஒரு கோதுமை கூட நஷ்டப்பட்ட கூடாதுன்னு போராடி கொண்டே இருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை காண்பாய்.
என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.